வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேக்கன்சியும், ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஜாப் வேக்கன்சியும், கார்டனியா கம்பெனியோட ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் விசிட் விசாவில் துபாயில் வந்தீங்கன்னா நான் பண்ணியிருக்க பழைய வீடியோவும் இந்த வீடியோவும் முழுசாக பாருங்கள். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு ஜாப் வேக்கன்சி ஃபினிஷிங் ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். வாக்கிங் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 21 இன்டர்வியூ. எனி டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படின்னா ஃபினிஷிங் ஃபோர்மனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. 21 காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. மென்ஷன் பண்ணியிருக்கேன், அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிபிஆர் கோடு இருக்குது. ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். இன்டர்வியூ போகும்போது உங்களோட பாஸ்போர்ட் பேஜ், உங்களோட விசா பேஜ், கரண்ட் கம்பெனியோட பே ஸ்லிப்பையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டோன் ஃபோர்மேனு, ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 21 ஜாப் லொக்கேஷனு துபாயில். டிகிரி பார்த்திங்கன்னா எனி டிகிரி, அப்படி இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் மார்பிள் அல்லது ஸ்டோன் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது. டைமிங் பார்த்திங்கன்னா 21 காலையில் 9 மணிலேருந்து 4 வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. நான் இதில் அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டீல் ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் 21 வாக்கிங் இன்டர்வியூ. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஸ்டீல் ஃபோர்மனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. 21 காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இன்டர்வியூ. ஷோபா டெக்னிக்கல் ஆஃபீஸில் அல்கூஸில் இன்டர்வியூ. இதில் பிபிஆர் கோடு இருக்குது. இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். இதில் குவாலிஃபையான ஸ்டீல் ஃபோர்மேன் உங்களோட டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக இன்டர்வியூ போகும்போது உங்களோட பாஸ்போர்ட் பேஜ், உங்களோட விசா பேஜ், கரண்ட் கம்பெனியோட பேமெண்ட் ஸ்லிப்பும் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜென்ரல் ஃபோர்மேனு. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். இன்டர்வியூ நடக்கிற நாள் பார்த்திங்கன்னா 21 துபாயில். ஜென்ரல் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 7 to 9 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஜென்ரல் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. 21 காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இன்டர்வியூ. அட்ரஸ்ஸு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. மெயில் ஐடியும் இருக்குது. இதில் குவாலிஃபையான ஜென்ரல் ஃபோர்மேன். இதில் நீங்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஷட்டரிங் ஃபோர்மேனு. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். வாக்கிங் இன்டர்வியூ 21 ஜாப் லொக்கேஷனு துபாயில். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஷட்டரிங் ஃபோர்மனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எனி டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படின்னா ஹை கிளாஸ் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு. ஷட்டரிங் ஃபோர்மனாக துபாயில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 21 காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். அட்ரஸ் இருக்குது. இதில் மென்ஷன் பண்ணிக்க அட்ரஸில் டைரெக்டாக போய்ட்டு அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மேசன்ட்ரி ஃபோர்மேனு. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். 21 இன்டர்வியூ. இதில் குவாலிஃபையான மேசன் ஃபோர்மேனு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாப் லொக்கேஷனு துபாயில். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு. மேசன் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. 21 காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இன்டர்வியூ. மெயில் ஐடி இருக்குது. மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸில். டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கான்க்ரீட் ஃபோர்மேனு. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். 21 இன்டர்வியூ. ஜாபு துபாயில். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் இருக்கணும். 21 காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இன்டர்வியூ. அல்கூஸில் இன்டர்வியூ. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான கான்க்ரீட் ஃபோர்மேனு மெயில் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். கான்க்ரீட் ஃபோன் குவாலிஃபை உள்ள ஆள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளாஸ்டர் ஃபோர்மேனு. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். வாக்கிங் இன்டர்வியூ நடக்கிறது பார்த்திங்கன்னா 21 லொக்கேஷனு துபாயில்.
கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பிளாஸ்டர் ஃபோர்மனாகவும் மேசன் ஃபோர்மனாகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எனி டிகிரி அல்லது ஹை கிளாஸ் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். துபாய் எக்ஸ்பீரியன்ஸு பிளாஸ்டர் ஃபோர்மனாகவும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. 21 காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இன்டர்வியூ. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளாக் ஒர்க் ஃபோர்மேனு மேசன் ஃபோர்மனாகவும் பிளாக் ஒர்க் ஃபோர்மனாகவும் ஒர்க் பண்ண பர்சன் ட்ரை பண்ணி பாருங்கள். வாக்கிங் இன்டர்வியூ 21 துபாயில். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. 21 இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்டர்வியூ போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த இதில் பிவிஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிவிட்டு மென்ஷன் பண்ணுற அட்ரஸில் டைரெக்டாக போயிட்டு உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜு, உங்களோட விசா பேஜு, கரண்ட் கம்பெனியோட சேல்ரி ஸ்லிப் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அல்கூஸில் இன்டர்வியூ டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். கங்க்ராச்சுலேஷன். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கார்டனியா கம்பெனியில் கேம்ப் இன்சார்ஜு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். கேம்ப் ரிலேட்டடான கேம்ப் இன்சார்ஜாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கேம்ப் ரிலேட்டடாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு கார்டினியா கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ப்ரைமரா கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வித் அட்டாச்சோட டிகிரி யூஐ அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 11 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான பிளானிங் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நீங்கள் மெயில் பண்ணும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட்டு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜூனியர் பிளானிங் இன்ஜினியரு ஜிசிசி கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். லக்ஸுரி வில்லா ஹைரைஸ் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 1 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷரும் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஜூனியர் இன்ஜினியர் பிளானிங் ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள். மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கரண்ட் கம்பெனியோட ப்ளேஸ் ஸ்லிப்பும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியரு சோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். லக்ஸுரி வில்லா ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 13 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சீனியர் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சீனியர் பிளானிங் இன்ஜினியர் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணும்போது உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு உங்களோட பாஸ்போர்ட் பேஜு ரெஸ்யூமையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. இதில் கண்டிப்பாக ரிப்ளை இருக்கும். நெக்ஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜரு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஹைரைஸ் பில்டிங் லக்ஸுரி வில்லாவில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 13 to 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் இதில் இருக்குது. டெப்யூட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக குவாலிஃபை ஆனாலே இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு உங்களோட பாஸ்போர்ட் பேஜு உங்களோட கரண்ட் கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்டையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்ட்ரக்சர் சிவில் இன்ஸ்பெக்டரு கார்டனியா கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஸ்ட்ரக்சரல் சிவில் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க போஸ்டிங்க்கு
உங்களோட ரெஸ்யூம் ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சைனா சிவில் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிங்கில் ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரோட் அண்ட் பிரிட்ஜ் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆர்டிஓ எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, கார்டனியா கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்ட்ரக்சர் சைட் இன்ஜினியரு, கார்டனியா கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியர் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சைட் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிகிரி ப்ளஸ் பாஸ்போர்ட் பேஜு ப்ளஸ் உங்களோட ரெஸ்யூமு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு அக்கௌண்டன்ட்டுன்னு, கார்டனியா கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அக்கௌண்டன்ட் ஃபீல்டில். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான அக்கௌண்ட் பர்சன் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயிலை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் அக்கௌண்டன்ட்டுன்னு, கார்டனியா கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருக்கணும் அக்கௌண்டன்ட் ஃபீல்டில். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 7 to 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் சீனியர் அக்கௌண்டன்ட் உள்ள பர்சன் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் போஸ்டிங்கு அக்கௌண்டன்ட் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷன் துபாயில். கார்டனியா கம்பெனி. பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருக்கணும். அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் டிகிரி முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அக்கௌண்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி உங்களோட ரெஸ்யூமையும் மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங் அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் மேனேஜரு, கார்டனியா கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருக்கணும். அக்கௌண்டன்ட் ரிலேட்டடான டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் மேனேஜரு. எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட்டு ப்ளஸ் உங்கள் ரெஸ்யூமையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு நீங்கள் கார்டனியா கம்பெனியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு துபாயில் கோல்டு நிலவரம் பார்த்திங்கன்னா 22 கேரட்டு 299 கிராம்ஸு, 22 கேரட்டு 267 75 ஃபில்ஸு. இந்திய ரூபாயோட மதிப்பு 1 கிராம்ஸு 22 ரூபா 70 பைசா. இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. நான் பண்ணுற எல்லா வீடியோவும் பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பண்ணுற பழைய வீடியோவும் மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.